سبحان الله والحمد لله لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا واطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم من أحب لقاء الله أحب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه. رواه البخاري. عن أبي موسى الأشعري رضي الله تعالى عنه. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحابه وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சிமையாக வல்லவனாகிய அல்லாஹ் தஆலாவுக்கு உரித்தமாகும். சலாமும் சாந்தியும் பெருமானா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை அடிப்பிரலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், இன்னும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்ததின் நோக்கம், அந்த நோக்கத்தை முழுமையாக நாம் விளங்கிக் கொண்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்வு அர்த்தம் பெற்றதாக இருக்க முடியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் போதித்த மிக உறுதியான ஒரு விஷயம், குர்ஆனும் திரும்ப 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 குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் உலகத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டாலும் சரி, எப்படி உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் அமைத்து கொண்டாலும் சரி, அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உங்கள் கையில் கொடுத்து விட்டார். நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா நரகுக்கு சொந்தமானவர்களாக படைத்திருக்கின்றானோ அவர்களுக்கு சுவனம் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அதற்கான எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சுற்றி அமைத்திருப்பார். அவர்கள் அதை பிடித்து கொண்டு சுவனத்திற்கு வந்துவிட வேண்டும். எவர்களை அல்லாஹ் தஆலா படைக்கும் பொழுதே இவர் விதியில் சுவனவாசி என்று எழுதிவிட்டானோ அவர்களுக்கு இறைவனை மறப்பதற்குரிய பாவங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை சூழ்நிலைகளையும் அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் அமைத்திருப்பார். அவர்கள் அதிலிருந்து தப்பித்திருந்தால் போதும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஹதீஸின் வாயிலாக சொல்லித் தரக்கூடிய விஷயம். எதற்கு சுவனம் நரகத்தை படைத்து மனிதனை பூமிக்கு அனுப்பி அவர்கள் நாடியபடி செயல்களை செய்யலாம் என்பதிலும் சில செயல்களை அவர்களுக்கு விதியின்பால் இணைத்துமாக அல்லாஹ் தஆலா வைத்து அந்த விதியிலிருந்தே அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு துவா என்ற ஆயுதத்தையும் கையில் கொடுத்து, துவா என்பது வணக்கத்தின் மூலமாக இருக்கிறது, மூளையாக இருக்கின்றது, நீங்கள் விதியை மாற்ற முடியும் துவாவை கொண்டு என்றெல்லாம் போதனைகள் செய்யப்பட்டு கடைசியில் கியாமத் என்ற ஒரு நாளை நிர்ணயித்து தீர்ப்பு நாள் என்பதாக அதில் அல்லாஹ் தஆலா சுவனம் நரகம் என்பதாக தீர்ப்பளிக்கப்படுகிறது. இந்த அமைப்பெல்லாம் எதற்காக? சுவனத்துக்கு செல்வதுதான் நமக்கு ஒரே ஒரு நோக்கம் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு சிறு தவறின் காரணமாக, சிறு சருகுதலின் காரணமாக அல்லாஹ் தஆலா மனிதனை பூமிக்கு அனுப்பினான் என்று சொன்னால்,
அது மட்டும்தான் காரணம் என்று இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற அடுத்த கணமே இறைவன் நாடினால் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் அனுப்புவதற்கு சக்தி பெற்ற அல்லாஹ் தஆலா அதே நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பை பெற்ற மறுகணமே மீண்டும் சுவனத்திற்கு அவர்களை அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா மனிதனை இந்த உலகத்திலே அவர்கள் சந்ததியும் வாழ வேண்டும். ஆதம் வாழ்ந்தது போதாது, அவருடைய சந்ததியும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து பின்பு அல்லாஹ் தஆலா கியாமத்தில் அவர்களை நகமும் சதையுமாக எவ்வாறு இருந்தார்களோ அவ்வாறு மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும். உடலையும் சதையையும் கொடுத்து அல்லாஹ் தஆலா அப்படியே உயிர்ப்பித்து பின்பு அவர்களுக்கு சுவனத்திற்கா இல்லை நரகத்திற்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஒரு சிறிய சருகுதல். ஆனால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் எவ்வளவு கட்டளைகள் அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து எவ்வளவு கட்டளைகள் நமக்கு வந்திருக்குது. இதை செய்யணுங்கிறதுலே பெரிய பட்டியல் இருக்கிறது, செய்யக்கூடாது என்பதிலும் பெரிய பட்டியல் இருக்கிறது இல்லையா? ஒரு கட்டளையோடு நின்றுட்டா பிரச்சனை. இவ்வாறு இருக்கும் பொழுது எதுதான் அல்லாஹ் தஆலா நோக்கமாக இதையெல்லாம் நிர்ணயித்து செய்து கொண்டிருக்கின்றான் என்றதுடைய சுருக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மீண்டும் மீண்டும் போதித்தார்கள். குர்ஆனும் அதை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீங்கள் செய்பவற்றில் கவனமாக செய்யுங்கள். ஏன்னா நீங்கள் நாடியபடி எது வேணாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் இறைவனுக்கு முன்னால் நிற்பாட்டப்படுவீர்கள். உங்கள் இறைவனுக்கு முன்னால் நீங்கள் நிற்பாட்டப்படுவீர்கள். எந்த ஒரு திரையும் இன்றி, எந்த ஒரு வாசித்தா என்று சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளர், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலான மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லாமல், துர்ஜமான் இல்லாமல் நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். நேரடியாக அவன் உங்களிடத்தில் கேள்விகளை கேட்பான். அதனால் நீங்கள் அல்லாஹ்வின் முன்னால் நீங்கள் நிற்பீர்கள் என்பதை அஞ்சி வாழுங்கள். அந்த எண்ணத்தை, நான் ஒரு நாள் இறைவனுக்கு முன்னால் நிற்பாட்டப்படுவேன், அவன் நேரடியாக என்னை சந்தித்து என்னிடத்தில் கேள்வி கணக்குகளை கேட்பான், நான் செய்ததை எல்லாம் எடுத்து சொல்லி கேள்விகளை கேட்பான் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஏன் அந்த எண்ணம் எவருக்கு வந்துவிட்டதோ அவர் சத்தியமாக தவறான பாதையில் செல்ல மாட்டார். அவர் தவறான காரியங்களையோ அல்லாஹ் தஆலா தடுத்த காரியங்களில் ஈடுபட மாட்டார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா. இறைவனுடைய சன்னிதானத்தில் நான் ஒரு நாள் இருப்பேன் என்ற விஷயத்தில் உள்ளத்தை வைத்து அதன் காரணமாக வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய இச்சையில் ஏற்படக்கூடிய நாட்டங்களை இந்த எண்ணத்தின் மூலமாக தவிர்த்து கொண்டு இறைவனுக்காக யார் வாழ்கிற பரிசுத்தமாக வாழ்கிறானோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுடைய இருப்பிடம் மறுமையிலே நிச்சயமாக சுவனம்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். இன்னொரு புறத்தில் என்ன சொல்லுகின்றான்? இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா என்று சத்தியம் எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்து வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா, உங்களுடைய நஃப்ஸுகளின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான், மனோ இச்சையின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அதை உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொண்டீர்களோ, தூய்மையானதாக ஆக்கிவிட்டீர்களோ, கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, அவர் வெற்றி அடைந்து விட்டார். யார் அந்த உள்ளத்தை தூய்மையான எண்ணத்தோடு மாற்றிக்கொள்கிறார்களோ, நஃப்ஸ் என்று சொன்னால் வேற எதுவும் இல்லை, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டங்கள், அதுக்கு நிலைகள் இருக்கிறது. எண்ண ஓட்டங்களுக்கு என்று நிலைகள் இருக்கின்றது. அந்த நிலைகளில் யார் மன் ஸக்கா தஸ்கீத் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ அல்லாஹ் தஆலா கது அஃப்லஹ், அவர்தான் வெற்றி பெற்றவர். இன்னொரு ஆயத்தில் மன் அதாபின் இல்லல்லாஹ் பி கல்பின் சலீம், மறுமையில் யார் அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி. தூய்மையான உள்ளத்தில் யார் அல்லாஹ்வின் முன்னாடி வந்து நிற்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி என்று சொல்கின்றான். ஆனால் இறைவனை சந்திப்பது என்பது, மறுமையில் அல்லாஹ்வின் முன்னால் நாம் நிற்போம், ஒரு நாள் இறைவனை சந்திப்போம் என்பதை நினைத்து
அந்த அச்சத்தின் காரணமாக அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிவதும் அவன் தடுத்தவிடத்திலிருந்து நாம் விலகி நிற்பதும் அவனுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்வதும் இது ஒரு சாதாரணமான ஒரு நிலை. ஆனால் சஹாபாக்களுக்கு போதிக்கப்பட்டது இறைநேசர்கள் எந்த வழியில் சென்றார்கள், சாலிஹீன்கள் முத்தகீன்கள் எவ்வழியில் செல்கிறார்களோ அந்த வழி இதேதான், சற்று வேறுபடும். இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்போம், இறைவனுடைய சந்திப்பு நமக்கு இருக்கிறது என்பதை அச்சம் கொள்வது. ஆனால் சஹாபாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், வலிமார்கள் அவருடைய வழி என்னவாக இருந்தது என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை எதுவாக இருந்தது என்று சொன்னால், நாம் ஒரு நாள் இறைவனை நான் சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்தது. ஆசை, காதல், எப்படி வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம். அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும், நான் அவன் திருமுகத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற அதை நோக்கமாக இலக்காக கொண்டு அவருடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டார்கள். இந்த உலகத்திலே கூட அதை ஆசைப்பட்டார்கள், ஆசைப்படுபவர்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரின் மீது ஆசை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், சுவனத்தை பற்றி நீ மிக பெருவாரியாக வர்ணிக்கிறாய், அதனுடைய அழகை பற்றி குர்ஆனிலே, வேதத்திலே அதனுடைய அழகு எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்பு என்ன இருக்கும், அதில் என்ன சுகபோகங்கள்லாம் இருக்கிறது என்பதை பற்றி விவரிக்கிறாய். எனக்கு ஆசையாக இருக்குது, சுவனத்தை நான் ஒரே ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்படியா? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவர் கேட்டதை கொடுத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சுவனத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்துக்குள்ளே போய் சுற்றி பார்க்கிறாங்க. எல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சாச்சா, திரும்ப பூமிக்கு போகலாமா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நுட்பமாக ஒரு கேள்வி அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், யார் சுவனத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் அங்கு நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள், ஒருபோதும் அதை விட்டு அவர்கள் வெளியேற மாட்டார்கள் என்ற வாக்குறுதியை நீ தந்திருக்கிறாய் இல்லையா? ஓ ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என்ற வாக்குறுதியை நீ உன்னுடைய வேதத்தில் கொடுத்திருக்கிறாய் இல்லவா? இப்பொழுது நான் உள்ளே வந்து விட்டேன், என்னை எப்படி நீ வெளியே அனுப்புவாய்? அல்லாஹ் தஆலா வாக்கு மீறியவன் அல்ல. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் சுவனத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அரிசை சுத்தி பார்க்க வேண்டும். அல்லாஹ், உன்னுடைய அரிசை நான் சுத்தி பார்க்க வேண்டும். ஹதீஸ்களின் மூலமாகவும் சொல்லப்படுகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருக்கின்றது. 600 இறக்கைகள் இருக்கிறது. ஒரு இறக்கையை அவர்கள் விரித்து, ஒரு ஜோடி இறக்கையை அவர்கள் விரித்து பறந்து சென்றால் அவர்கள் கண்ணுக்கு எவ்வளவு தொலைவு தெரியுமோ அதை வினாடி நேரத்தில் கடந்து விடுவார். முதல் வானத்திலிருந்து இது அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி வருகிறார்கள் அதை தடுப்பதற்காக. எத்தனை இறக்கைகளை விரித்து? 600 இறக்கைகளை விரித்து. நொடி வினாடி, அது வினாடியை விட நேனோ செகண்டில் வந்துடுவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ், நான் உன்னுடைய அரிசியை சுற்றி பார்க்க வேண்டும். சரி, அல்லாஹ் தஆலா அனுமதி தருகின்றான், போய் என்னுடைய அரிசியை சுற்றி பார்த்து வாருங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 600 இறக்கைகளையும் விரித்து கிட்டத்தட்ட பலாயிரம் வருடங்கள் சுற்றி பார்க்கிறார்கள். சுற்றி பார்த்து விட்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ எவ்வளவு தூய்மையானவன், எவ்வளவு மகத்தானவன், எவ்வளவு ஆற்றல் மிக்கவன், உன்னுடைய அரிசி எவ்வளவு பிரம்மாண்டமானதாக நீ படைத்து முடித்திருக்கின்றாய். சொல்லப்படுது சில குறிப்புகளில் 3000 வருடங்கள் அவர்கள் பறந்தார்கள். 3000 வருடம்னா எந்த வருடம்? உலகத்து கணக்குக்கல்ல, முதல் வானத்தின் கணக்குக்கு 3000 வருடங்கள் பறந்து சென்றார்கள், சுற்றி பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்கள் 600 இறக்கையும் விரித்து உங்களுடைய மொத்த ஆற்றலையும் செலவு செய்து இத்தனை வருடங்கள் நீங்கள் பார்த்ததெல்லாம் என்னுடைய அரிசி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தூண்களில் ஒற்றை தூணின் அரை பகுதியை தான் நீங்கள் பார்த்தீங்க. அந்த தூணையை நீங்கள் முழுசாக சுற்றி பார்க்கணும். அதுக்குள்ளே என்ன பிரமாண்டம், என்ன மகத்தானது. அப்போ அல்லாஹ் தன்னுடைய அரிசியை பாராது. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு ஆசை வந்தது. ஆனால் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்தில் அதை அணுகக்கூடிய முறை நுட்பமானதாக இருந்தது.
கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய வேதங்களில் இதுக்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்களுக்கும் எந்த நபியை பற்றி நீ முன்னறிவிப்புகள் செய்தாயோ, எச்சரிக்கையும் செய்தாயோ, அவர்கள் வந்தால் நீங்கள் வாழும் காலத்தில் அவர்களுடைய வருகை இருந்தால் நீங்கள் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அவர்கள் கொண்டு வருவது தான் இறுதி மார்க்கம் என்று நீ அறிவிப்பு செய்தாயோ, அந்த உன்னுடைய நேசரான ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க வேண்டும், அவருடைய அந்த உம்மத்தில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் விரைவாக அது நிறைவேறவும் இருக்கின்றது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஆசை வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர்கள் போய் பேசுகிறாங்க. பேசிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது. எப்போ? வேதத்தை வாங்க செல்லும் பொழுது அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், நான் உன் இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறேனே, உன்னை எப்போ பார்க்குறது? உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கிறது. கால ரப்பி அரிணி அந்தூரி இலைக்க, யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க வேண்டும். கால அல்லாஹ் தஆலா சொன்னா, லன் தரானி, நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது. வலாக்கின் உந்துர் இலல் ஜபல், வேண்டுமென்றால் அந்த மலையின் பக்கம் பாருங்கள். ஃபனிஸ்தகர் மகானஹு ஃபஸௌஃப தரான், அது அந்த இடத்தில் இருந்தால், அந்த மலை அந்த இடத்தில் நிலைத்திருந்தால், ஃபஸௌஃப தரானி, நீங்கள் என்னை பார்க்க கூடும். அப்போ வாய்ப்பு தான் இருக்குது, நீங்கள் என்னை பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். யாருக்கு? ஒரு நபிக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு. யாரிடத்தில் அல்லாஹ் தஆலா நேரடியான பேச்சுவார்த்தை சம்பாஷணை வைத்திருந்தானோ அந்த நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் என்னை பார்க்க முடியாது, அப்படியே வேண்டுமானால் அந்த மலையை பார்த்து கொள்ளுங்கள், அதில் என்னுடைய தஜல்லி இறங்கும், அந்த மலை அந்த இடத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் அப்பவும் என்னை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குதான். ஃபஸௌஃப தரானி, அரபி இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு இந்த சௌஃப என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியும். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி முடிச்சிட்டான். அப்பவும் பார்க்க முடியும், முழுசாக சொல்லலை. ஆனால் அல்லாஹ் தஆலா யாருக்கு அந்த நசீபை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உம்மத்தில் முஹம்மதியாவும் முதலிலாக உம்மத்தில் முஹம்மதியாவும் பின்பு அனைத்து சமுதாயத்திலிருந்தும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயல், தன்னுடைய சொல், தன்னுடைய சிந்தனை அத்தனையிலும் அல்லாஹ் தஆலாவை வைத்து அவனை நேசித்து அந்த நேசத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய செயலையும் சொல்லையும் சிந்தனையும் வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இறை நேசர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை வைத்திருக்கின்றான். யார் அவர்கள்? அவர்கள் சுவனவாசிகள். யாரெல்லாம் சுவனம் செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை வைத்திருக்கின்றான் என்று ஹதீஸ் சொல்லுகிறது, குர்ஆனும் சொல்லுகின்றது. ஹதீஸும் சொல்லுகிறது, குர்ஆனும் சொல்லுகின்றது. எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒன்று, நான் அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவேன், நான் அவனை பார்ப்பேன், அவன்கிட்ட நான் என்ன பதில் சொல்வேன் என்ற பயம் இருக்கணும். காஃப மகாம ரப்பிஹி, தன்னுடைய இறைவனின் சன்னிதானத்தை நினைத்து பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லது நான் அல்லாஹ்வின் முன்னால் நிப்பாட்டப்படுவேன், நான் அவனை பார்க்க வேண்டும் ஆவலோடு, அந்த சந்திப்பு எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னை பார்க்கும் பொழுது அவன் சிரிக்க வேண்டும், நான் அவனை பார்த்து சிரிக்க வேண்டும். அந்த சந்திப்பு மிக இனிமையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அந்த சந்திப்பிலே எந்த ஒரு கேள்வி கணக்கோ குற்றம் பிடிப்பதோ கூட்டி நிற்கப்படுவதோ இருக்கக்கூடாது என்ற ஒரு நேசமான காதலான ஒரு சந்திப்பு. அப்படி ஒரு சந்திப்பாக அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சந்திப்பு அப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், அந்த சந்திப்பை மிக மோசமானதாக, குற்றம் பிடிக்கப்படக்கூடியதாக, இறைவனுடைய கோபத்தையோ அதிருப்தியோ பெற்றுத்தரக்கூடிய எந்த ஒரு சின்ன ஒரு நுனி அளவுக்கு கூட காரியங்கள், நாம் தவறுகள் செய்துவிடக் கூடாது. செய்தாலும் உடனே அவரிடத்தில் பாவ மன்னிப்புக்காக சரணடைதல். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இறைநேசர்கள், முத்தகீன்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கை. அது முத்தகீன்னு சொல்லலாமே, ஏன் இறைநேசர் என்ற வார்த்தையை இழுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன் அவுலியாவுல்லாஹ் இல்லல் முத்தகூன், அவனுடைய இறைநேசர்கள் முத்தகீன்களாகத்தான் இருப்பாங்க. யார் முத்தகீன்களா என்ற பதவியை அடைந்து விட்டார்களோ அவர்கள் இறைநேசர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். நீங்கள் முக்மீனாக வாழலாம், முஸ்லீமாக வாழலாம், முஹ்லிஸாக வாழலாம், முத்தகீனாகவும் வாழ்ந்து கொள்ளலாம். இது என்னன்னு கேட்டால், இதெல்லாம் ஈமானுடைய கேட்டகரி. எந்தெந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோமோ, எந்தெந்த குணாதிசயங்களில் நாம் இருக்கிறோமோ, அது போன்று நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய
நம்முடைய மார்க்கம் காட்சியளிக்கும். முத்தகீன்கள் அணுகக்கூடிய முறை வேற. அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அவனுடைய வேதத்தையும் முத்தகீன்கள் அணுகக்கூடிய முறை வேற. முஹ்லிசீன்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேற, முக்மின் பார்க்கக்கூடிய பார்வை வேற, முஸ்லிம் பார்க்கக்கூடிய பார்வை வேற. ஒரு காட்டறிவு வந்தார், கிராமவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு போகணும், நான் சொர்க்கவாசி ஆகணும், என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பவும் போல 5 கடமைகளை சொன்னார். நீ கலிமாவை உன்னுடைய உள்ளத்தால் ஈமான் கொண்டு அதன் வெளிப்படையாக நாவாலும் மொழிய வேண்டும். 2வதாக நீ தொழுகையை கடைபிடித்து வர வேண்டும். 3வதாக நோன்பு நோக்க வேண்டும். 4வதாக ஸகாத் கொடுக்க வேண்டும். 5வதாக நீ ஹஜ்ஜுக்கு தகுதி பெற்றவனாக வசதி படைத்தவனாக இருந்தால் நீ ஹஜ்ஜை தவறாமல் செய்ய வேண்டும். அவ்வளோதானே? ஆமாம் யார் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னதை விட சிறிதும் கூட்டியும் செய்ய மாட்டேன், சிறிதும் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதர் செல்லக்கூடிய மனிதர் இவர் சொன்னதை போன்று சரியானதாக வாழ்க்கை வாழ்ந்தால் சுவனவாசியை பார்க்க வேண்டும் சொன்னால் நீங்கள் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள், சுவனவாசியை பார்க்க வேண்டும் சொன்னால் நீங்கள் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க இல்லையா? அப்போ வாழ்க்கையிலும் படிநிலைகள் இருக்கிறது. முக்மின் என்ற படிநிலை ஒன்று, முஸ்லிம் என்ற படிநிலை ஒன்று. ஹதீஸ்களில் பார்த்தால், ஆயத்தில் பார்த்தால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. முக்மினுக்கு என்ன குணாதிசைகள் இருக்கும், முஸ்லிமுக்கு என்ன குணாதிசைகள் இருக்கும், முஹ்லிஸ் என்ற பதவியில் இருப்பவருக்கு, தன்மையில் இருப்பவருக்கு என்ன குணாதிசை இருக்கும், முத்தகீன்களுடைய வாழ்க்கை குணாதிசைகள் எப்படி இருக்கும், தனித்தனியாக அல்லாஹ் தஆலா ஆயத்திலே சொல்லுகின்றான், ஹதீஸிலும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலாவை காண வேண்டும் என்ற ஆசை எப்பொழுது வரும்? அந்த ஆசை எப்பொழுது வரும்னு சொன்னால், யார் முழு ஈமானோடு நம்புறோங்கிறது வேற, முழு ஈமான், கண்கூடாக முழு ஈமானாக கண்ணில் பார்த்ததை போன்று, அதுக்கு பேர் தான் ஷஹாதத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஷஹாதத்துன்னு சொல்லுவாங்க. முதல் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் இருக்கு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அஷ்ஹது என்ற ஒரு வார்த்தை ஏன் ஜாஸ்தியாக இருக்குது? அது என்ன? அது தனி படித்தரம். லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது நீங்கள் ஆரம்ப கட்டம், ஷஹாதத் என்பது 2வது கட்டம். அந்த ஷஹாதத்தோடு, ஷஹாதத்துனா என்ன? விட்னஸ், தானே கண்ணில் பார்த்து அதை பார்த்ததை போன்று ஈமான் கொள்ளும். நேரில் பார்த்தவன் எப்படி அந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பானோ அது போன்ற உறுதி உங்கள் உள்ளத்தில் வந்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் செயல்பட்டு, அந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னா இறைவனுடைய நேசத்தோடு இருக்கணும். அப்படி வாழும் பொழுதுதான் அல்லாஹ்வை நான் பார்க்கணும், அந்த சந்திப்பை இனிமையானதாக நான் மாற்றிக்கொள்ளணும் என்ற சிந்தனை வரும் நமக்கு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு நேசம் இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் மத்தியில் உட்காந்து உபதேசம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு எந்திரிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீர்னு எந்திரிச்சு கூட்டத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்க. போனோன்னா அந்த சஹாபாக்களுக்கு இருப்பு கொள்ளலை. எதனால் போனாங்க, எங்கே போனாங்க, ஒருவேளை நம்ம மீது அதிருப்தி ஆகிவிட்டார்களா? அந்த நிமிஷமே அவர்களுடைய உள்ளம் அவ்வளோதான் கிளாப்ஸ் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் தன் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வினாடி அதிருப்தியாக இருந்தாலும் கூட சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்திரிச்சு ஓடுறாங்க. முதல்ல ஓடி பார்த்தா பனு நஜ்ஜார் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு அன்சாரி தோழருடைய தோட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. உள்ளே போகலாமான்னு பார்த்தா போகிறதுக்கு வாசல் அடைச்சிருக்குது, போகிறதுக்கு வழி இல்லை. பார்க்குறாங்க, வெளியில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுலேருந்து சின்ன ஒரு ஓடை எங்கே போகுதுன்னா அந்த தோட்டத்துக்குள்ளார போகுது, வேலையை தாண்டி. அப்போ அந்த தோட்டத்துக்குள்ளார அந்த வேலி இன்றைக்கெல்லாம் சிமெண்ட்டெல்லாம் போட்டு கட்டியிருக்கும் இல்லையா, அன்றைக்கி எப்படி இருக்கும், ஓடைக்குள்ளே அந்த வேலியை தாண்டி அப்படி பூந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் நிற்கிறாங்க. என்னப்பா வேணும் உங்களுக்கு? யா அபூ ஹுரைரா, என்ன வேணும் உங்களுக்கு? யா ரசூலுல்லாஹ், இது போல் நாங்கள் உட்காந்துருக்கோம், நீங்கள் எந்திரிச்சு வந்துட்டீங்க, நீங்கள் என் மீது அதிருப்தி கொண்டு விட்டீர்களோ என்று நாங்கள் பயந்து விட்டோம். முதல் ஆளாக அந்த பதத்தோடு எந்திரிச்சு உங்களை தேடி வந்தவன் நான் தான். மக்கள் எல்லாம் இந்த சுவற்றுக்கு பின்னால், வேலைக்கு பின்னால் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, இந்தாங்க என்னுடைய செருப்பை பிடிங்க, காலணியை கொடுத்து வெளியில் போங்க. நீங்கள் இந்த சுவற்றுக்கு பின்னால் யாரை நீங்கள் முதலில் சந்திக்கிறீர்கள், யார் யார்களெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அவரிடத்திலாம் நீங்கள் ஒரு சுப செய்தியை சொல்லுங்கள். யார் தன்னுடைய உள்ளத்தில் முழு ஈமானோடு, தன்னுடைய உள்ளம் அதை உண்மை என
உண்மைப்படுத்திய நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு சுவனம் நிச்சயம் என்பதை நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வராங்க. முதல் ஆள் யாரை சந்திக்கிறாங்கன்னா உமர் ரலியல்லாஹு தான் முதல் சந்திக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே கேட்குறாங்க, என்ன இது கையில் வச்சிருக்கிறீங்க? இது கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செருப்பு, இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து நான் பார்த்தேன், அவங்க இந்த விஷயத்தை சொல்ல சொல்லி அறிவிப்பு செய்ய சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே உமர் ரலியல்லாஹு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நெஞ்சில் அடிச்சிட்டாங்க. யாரை? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சில் அடிச்சிட்டாங்க. அடித்த வேகத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பலத்துக்கும் வீரத்துக்கும் முன்னால் நிற்க முடியல. அப்படியே முதுகில் பின்புறமாக சாஞ்சிட்டாங்க. எந்திரிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. 2 பேரும் போனோன்னே கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் இவரிடத்தில் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி அனுப்புனீங்களா? ஆமாம், நான் சொல்லி அனுப்புனேன். யார் ரசூலுல்லாஹ் இந்த அறிவிப்பை செய்ய வேண்டுமா? செய்யாமல் இருக்கலாம்ல. ஏன்னா இதை சொல்லிட்டா மக்கள் சடைந்து விடுவார்களே, அமல்களில் அவர்களிடத்தில் நாட்டம் இருக்காது. கலிமா சொன்னா போதும் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுறா அப்படின்னு போயிடுவாங்களே, அமல்களில் தொய்வு ஏற்பட்டு விடுமே, மக்கள் இபாதத்துகளை கட்டளைகளை சரியாக பின்பற்றாமல் போய்விடுவார்களே என்ற கவலை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க போக்கில் விட்டுருங்க. யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா சுவனவாசியாக எழுதியிருக்கிறானோ கண்டிப்பாக அவர்கள் அமல்களை விட்டு நகர மாட்டார்கள். யாருக்கெல்லாம் நசீபிலே சுவனம் இல்லையோ அவர்கள் போக்கிலே வாழ்ந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அதை சுவனவாசிகளாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அமைக்கப்படும். அவங்களுடைய விதியில் என்ன இருக்குதோ அது நடக்கும். அமல் செய்பவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இதையெல்லாம் தடையல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரம் தைரியமா சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம், யார் தீனிலே விளையாட்டாக இலகுவாக லேசானதாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மனம் போன போக்கிலே இருக்கும். ஏதோ ஒன்று நாளைக்கு அல்லாஹ் தஆலா நரகத்திலேயே போட்டாலும் கூட வாட்டி வதைக்கிற முடிக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ இருந்தாலும் சொர்க்கத்துக்கு தானே அனுப்புவான் என்ற அசால்ட்டு தன்மை மிக மோசமான கெட்ட ஒரு சிந்தனை. அதில் வாழ்றவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனால் யார் இறைவனுடைய, நான் முன் சொன்னது போல தன்னுடைய செயலையும் சிந்தனையும் சொல்லையும் இறைவனுடைய நேசத்தின் வெளிப்படையாக அமைத்துக் கொள்கிறார்களோ அமல்களை, அவங்க கண்டிப்பாக என்ன ஆஃபர் வேணால் கொடுத்துக்கோங்க. என்ன ஆஃபர்? சஹாபாக்கள் கொடுத்தது போல சுவனம் உனக்கு நிச்சயமாயிச்சுங்கிற பத்திரத்தை இப்பொழுது அவர்கள் கையில் கொடுத்தாலும் அவருடைய இபாதத்துகளில் எந்த ஒரு தொய்வும் இருக்காது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய வாழ்க்கையிலேயோ இபாதத்துகளில் எந்த விதமான தொய்வையும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்? அவருடைய இபாதத்துகள் சாதாரணமானதல்ல, கட்டளைக்கு கட்டுப்படுவதல்ல, அது இறைவனுடைய நேசத்தின் வெளிப்பாடாக இருக்கும் இல்லையா? இறை நேசம் அது என்ன? இறைவனுடைய நேசம் நெருக்கம் பெறுவது, அதில் என்ன இன்பம் இருக்குது, அல்லாஹ்வை பார்ப்பதில் என்ன இன்பம் இருக்குது, இதெல்லாம் அந்த 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 வழியில் வருபவர்கள் தான் புரியும். அல்லாஹ்வை பார்க்கறதுனால என்ன இன்பம் கிடைக்கும், அது ஒரு அதீத நேசம், அல்லாஹ்வின் மீது உள்ள அதீத நேசம். அது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஈமான்ல இருந்து தான் அது கிடைக்கும். எனக்கு அந்த நேசம் வரலையே, அல்லாஹ்வின் மீதோ ரசூலின் மீதோ எனக்கு அந்த நேசம் வரவில்லையே, என்னால் இபாதத்துகளை சரிவர ஆர்வத்தோடு செய்ய முடியவில்லைனா ஈமான்ல குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஈமான் சரியில்லை. ஈமான்ல குறை இருந்தால் அது வராது. மனிதனுக்கு சாதாரணமாகவே ஒரு பெரும் பதவியில் இருக்கிறவங்கள்ட்ட க்ளோஸாக இருக்கிறதுனா ஒரு போதை, அது ஒரு விதமான போதை. அந்த போதை எல்லா மனிதனும் விரும்புவான். கட்சியில் ஒரு பெரிய ஆளாவோ ஒரு பணக்காரனாவோ ஏதோ ஒரு அதிகாரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒருவரோடு சாதாரணமாக இருக்கக்கூடிய எனக்கு நட்பு இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு ஒரு விதமான போதையாக இருக்கும். இது எல்லா மனிதர்களும் அனுபவிக்கக்கூடிய விஷயம். உண்மைதானே? ஃபிரௌனிடத்தில் அதே தான் கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக அந்த சூனியக்காரர்கள்லாம் அழைச்சி வரும்போது அவர்கள் கூலி கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு. அதுக்காக வலம்மா ஜா மூசா மீகாத்துன்னு அவங்க வரும்பொழுது சஹரத்து ஃபிரௌனுடைய சூழ்ச்சிக்காரர்கள்லாம் சூனியக்காரர்கள்லாம் வந்து நிற்கும்போது கேட்குறாங்க, சரி நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நாங்கள் தோற்கடித்தால் நீங்களுக்கு என்ன தருவாய்? அப்போ ஃபிரௌன் பதில் சொன்னால், உங்களுக்கு இந்த பொண்ணு தரேன், இவ்வளோ பொருள் தரேன், இந்த இடத்த தரேன் அப்படிலாம் பேசலை. அவன் ஒத்த வார்த்தையில் முடிச்சிட்டான்.
நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா, நீங்கள் மூசாவை ஜெயித்து விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கெல்லாம் க்ளோஸான நபர்களாக இருப்பீங்க. நீங்கள் எனக்கு க்ளோஸான நபர்களாக இருப்பீங்க. அரசருக்கு க்ளோஸ்னா எவ்வளோ வசதிகளும் எவ்வளவு இது எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கப்படும் இல்லையா? நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். நினச்சா வரலாம், நினச்சா போகலாம், எவன் மேலே வேணாலும் அதிகாரம் செலுத்தலாம், எல்லாமே கைக்குள்ள வந்துடும் இல்லையா? அரசர் கைக்குள்ள வந்துட்டான்னா அப்போ அவன் சொல்கிறான், என்னுடைய நெருக்கம் உனக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொன்னோன்னு தான் அதைத்தான் அவங்க கூலியாக கேட்குறாங்க. இது சாதாரண ஒரு சைக்காலஜி, மனிதனுடைய சைக்காலஜி. அப்போது இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நம்முடைய மனசில் வரலை, ஒரு ஆசை வரலைன்னா காரணம் என்ன தெரியுங்களா? என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றி நம்ம முழுசாக விளங்கலை. அவன் மகத்துவம் என்ன, அவன் ஆற்றல் என்ன, அவன் அந்தஸ்து என்ன, அவன் யார் அப்படின்னு பற்றி நம்ம சிந்தனை கூட செய்யலை. அப்படிங்கிறதுனால தான் அதுக்கான ஆர்வம் நம்ம இடத்துல இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். சூரத்துல் ஹதீதில் சொல்கிற அல்லாஹ் தஆலா, நீங்கள் எங்கேயோ அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு, தனிப்பட்டு 7ஆம் வானத்தை தாண்டி எங்கேயோ உட்காந்துட்டு உங்களை கண்காணிச்சுட்டு இருக்கான். ஜஸ்ட் அல்லாஹ்வுக்கு நம்ம பற்றி உண்டான நாலேஜ் இருக்குது. அப் டு டேட் இல்லை அப் டு செகண்ட் ஆகிட்டே இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குர்ஆனில் சொல்கிறான், என்னென்ன இப்படி அஞ்சல் சொல்கிறாருன்னு என்னை நீங்கள் குற்றம் பிடிக்கக்கூடாது. ஏன்னா ஆயத்தை தான் நீங்கள் போய் பிடிக்கணும். ஏன்னா ஆயத்தை தெளிவாக சொல்கிறது, வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கு இருந்தாலும் வஹுவ மஅக்கும், அவன் உங்களோடு தான் இருக்கிறான். நான் சொல்லலை, குர்ஆன் சொல்லுது. வஹுவ மஅக்கும் சூரத்துல் ஹதீதில் 4வது ஆயத்தை பார்த்துக்கணும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ரகசியம் பேசினால், நீங்கள் 3 பேர் 2 பேர் சேர்ந்து ரகசியம் பேசுகிறீங்கன்னா, அந்த 3வது நபருக்கு பின்னாடி ராபியுஹும் 4வது நபராக நான் இருக்கிறேன். நீங்கள் 4 பேர் சேர்ந்து ரகசியம் பேசினால் 5வது நபராக நான் அங்கே இருக்கிறேன். உங்களோடு ராபியுஹும் அவர்களை 4வதாக இருக்கிறேன். 4 பேர் பேசினா ஹாமிசுஹும் அவர்களை 5வதாக இருக்கிறேன். இதை விட கூடுதலாகவோ இதை விட குறைவான நபராக இருந்தாலும் கூட அவர்களோடு நான் இருக்கிறேன். அவர்கள் செய்ததை பற்றி நான் அறிவித்து காட்டுவேன், அவர்கள் கேள்வி கணக்கு பிடிப்பேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை விட குறைவானான்னு என்ன தெரியுமா? நீங்கள் தனியாக ஒரு ரூம்குள்ளே இருந்தாலும் நீங்கள் தனிமை இல்லை. அல்லாஹ்வுடைய படைப்பினைகளில் யாருக்கும் தனிமை என்பது கிடையாது. அவர்களோடு அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். நான் தனியாக ஒரு அறைக்குள்ளே இருக்கிறேன்னா நான் தனியாக இல்லை, அது பேர் தனிமையே கிடையாது. நான் இறைவனோடு இருக்கிறேன். தனிமையில் நான் ஒரு பாவம் செய்தால் அதை யாரை அவமதித்து விட்டு செய்கிறேன்னா அல்லாஹ்வை அவமதித்து விட்டு செய்கிறேன். அதனால தான் சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவத்தை விட, அதாவது கூட்டாக ஒரு 2 நண்பர்கள் செய்யக்கூடிய பாவத்தை விட தனிமையில் செய்யக்கூடிய பாவம் மிக மோசமானது. அதே மாதிரி தான் இறைவனுடைய கோபத்தை நீங்கள் தணிக்க வேண்டுமா, அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமா, தனிமையில சதக்கா செய்யுங்க. ரகசியமாக செய்யக்கூடிய தர்மம் இறைவனுடைய கோபத்தை குறைக்கும். ரசூல் ஒரு ஹதீஸ் சொன்னாங்கன்னா அதுக்கு விளக்கம் என்னன்னா இதுதான். அது யாருக்கும் தெரிய வேணாம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும்னா அவனுக்காக மட்டும்தான் செஞ்சேன்னு அர்த்தம். இஹ்லாஸ் வந்து விடுதா இல்லையா? இஹ்லாஸுடைய அமலுடைய அந்தஸ்து என்ன? அது தர்மமாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், திக்ராக இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் இறைவனுக்கும் உங்களுக்கும் தெரிந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது என்ன பண்ணும்? அந்த இஹ்லாஸ் உங்களுடைய பாவம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தனித்து அவனுடைய திருப்தி அடைவதற்குண்டான வழியை ஏற்படுத்தி கொண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பெருமாயத்தில் சொல்கிறான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகானா, மறுமையில் நம்மை சந்திப்போம் என்பதை யார் ஆதரவு வைக்கவில்லையோ, அப்படி ஒரு ஆர்வம் யாருடைய உள்ளத்தில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, நல்லா கவனிங்க ஆயத்து. இன்னல்லதீன லா யர்ஜூன ரஜா, ஆர்வமே இல்லை, அது அவங்களுக்கு தேவை, அப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்லை அவங்க. லா யர்ஜூன லிகானா, நம்முடைய சந்திப்பை யார் ஆதரவு வைத்து வாழவில்லையோ, வரது பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையை போதும் என்று அவர்கள் பொருந்தி கொண்டார்களோ, உலக வாழ்க்கையை பொருந்தி கொண்டார்களோ, மறுமையில பார்த்துக்கலாம்ப்பா, அல்லாஹ் தஆலா நரகத்தில் போட்டு அப்புறம் ஈமான் உள்ளவங்களெல்லாம் சொர்க்கத்தை தாட்டுங்க, ரசூலுடைய ஷஃபாத்தில் எப்படியாச்சும் போயிடலாம், என்னத்தை போட்டு அதை பில்டு பண்ணிட்டுன்னு, இந்த உலகத்தில் நம்ம சாப்பிடணும் சம்பாதிக்கணும் எல்லாம் பண்ணி ஆகணும், அதை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் போதும், எனக்கு அது போதும். நம்ம ஏதோ ஒன்று நல்லா சம்பாதிச்சோமா, கடன் இல்லாமல் வாழ்ந்தோமா, இல்லை ஒரு இருக்கிறதுக்கு ஒரு 1/2 சென்ட் 1 சென்ட் வீட்டில் நிம்மதியாக உட்கார்ந்தோமா, பிள்ளை குட்டிகளை கட்டி கொடுத்தோமா, படிக்க வச்சோமா, செத்து போனால் போதும் என்று ரதூபில் ஹயாத்தி துன்யா, அவர்கள் உலக வாழ்க்கையை கொண்டு புரிந்து கொண்டார்கள். தீனுடைய சிந்தனை இல்லை, மறுமையுடைய சிந்தனை இல்லை, அல்லாஹ் பற்றி சிந்தனை இல்லை, ரசூலுல்லாஹ் மேலே முஹப்பத்தில் எதுவுமே கிடையாது, எது மேலேயும் கவனம் இல்லை.
அப்படின்னா வத்துமா அன்னுபியா, அந்த உலகத்தை கொண்டு அவர்கள் நிம்மதி அடைந்து கொள்கிறார்கள். அது போதும், இபாதத்துகளில் நிம்மதி இல்லை, இது போதும் என்று அவர்கள் புரிந்து கொண்டு நிம்மதி அடைந்து கொண்டார்களோ, மறுமையில் நம்முடைய சந்திப்பை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லையோ, வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், அவர்கள் தான் என்னுடைய அத்தாட்சிகளையும் ஆயத்துக்களை விட்டு பொடுபோக்காக இருக்கிறவங்க. உலாய்க்கு மகவாகுன்னார், அவங்க நினைச்சுக்கிறாங்க மறுமையில எப்படியோ நம்ம தப்பிச்சு போயிடும் சொர்க்கத்துக்குள்ள. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த குணம் யார் இடத்துல இருக்கிறதோ, இப்படி யாருடைய வாழ்க்கை இருக்கிறதோ, உலாய்க்கு மகவாகுன்னார், அவருடைய இருப்பிடம் மறுமையில நரகம்தான். பிமாக்கான எக்ஸிவோன். அப்பவும் அல்லாஹ் தஆலா என்ன தஆலா சொல்றான், நீ என்னை சந்திக்கணும்னு நினைக்கல, உலகத்தை கொண்டு பொருந்தி கொண்டு வாழ்ந்துட்டு போயிட்ட, அப்படிங்கிற காரணத்துக்காக ஈகோவை பார்த்து அல்லாஹ் தஆலா நரகத்தில் போடுறானா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் தஆலா அப்பவும் தெளிவாக சொல்கிறான், பிமாக்கான எக்ஸிபோர், நீ செஞ்சதுக்கு தான் அதுக்கும் நரகத்தில் போடுறது. என்ன, எப்போ நான் என்னை சந்திக்கணுங்கிற எண்ணம் உன்னிடத்தில் இல்லையோ, உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடியதெல்லாம் பாத்திலாக தான் இருக்கும். ஸோ நீ செஞ்சதுக்கு மறுமையில் நரகம் தான் கிடைக்கும். அதனால் நீ எந்த சிந்தனை முதல்ல கொண்டாடினா, என்னை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு தேட்டத்தையும் ஆர்வத்தையும் அல்லது பயமாகவோ காதலாகவோ உன்னுடைய உள்ளத்தில் இடம் பெற்றாக வேண்டும் எல்லாம் தலா குர்ஆன் ஆயத்தில் சொல்கிறான். சொல்லிட்டு பல ஆயத்தில் சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் சொல்கிறதெல்லாம் அமல் செஞ்சுட்டுக்கும்ல, நம்மளாம் பல வருஷமாக அமல் செஞ்சுட்ருக்குறோம், தொழுகிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், சதக்கா பண்ணுறோம், என்ன திக்ர் செய்கிறோம், எல்லா நல்ல அமல்களும் செய்கிறோம். நம்ம அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் ஹல் நுஅப்பிக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா, செயல்களில் மிக மோசமானவர்களை நான் உங்களுக்கு அறிவித்து காட்டட்டுமா? அல்லதீன லல்ல சஅயும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவருடைய முயற்சி எல்லாம் இந்த உலகத்திலே வீணாகி போய்விடும். அவருடைய முயற்சி எல்லாம் இந்த உலகத்திலேயே வீணாகி போய்விடும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றா, வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, நம்ம ரொம்ப நல்லவங்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்ல அமல்களை செய்கிறோம், நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். என்னை சுற்றி 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேரில் நான் தான்ப்பா நல்லவன், நான் எவ்வளோ செய்கிறேன், நான் நற்காரியங்கள் நான் எவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யுஹ்ஸினூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, தான் கரெக்டு அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உலாயிக்கல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அவர்கள் தான் தன்னுடைய இறைவனுடைய அத்தாட்சிகளை மறுக்கக்கூடியவர்கள். ஒலிகாயிஹி, அவனுடைய சந்திப்பை மறுக்கக்கூடியவர்கள். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுத்து விட்டார்களோ, மறுக்கிறதுனா உள்ளத்தில் இருக்கணும்ல, இல்லைனாலும் அது பேர் மறுப்பு தான். உள்ளத்தில் இறங்காத எல்லா விஷயத்துக்கு பேரும் மறுப்பு தான். உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் ஈமான். உள்ளே இறங்கலை அப்படின்னாலே அது பேர் மறுப்பு தான், இல்லையா? தஸ்தீக்கும் பில் கல்பு தான் முதல்ல ஈமான் ஃபஸ்ட்டு. அப்போது அப்படிப்பட்டவர்களுக்கு ஹபித்தத் அஅமாலுஹும், அவருடைய அமல்கள் எல்லாம் வீணாகி போகும். அவன் செய்கிற நல்ல காரியம் எல்லாமே வீணாக போய்விடும். பலா நுக்கீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, மறுமையில் அவனுக்கு தராசெல்லாம் வைக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவனுக்கு மறுமையில் தராசெல்லாம் வைக்கப்படாது. என்ன அவன்கிட்ட நல்லமல் இருக்கும், எல்லாம் வீணாகி போய்விடும், உலகத்திலே வீணாகி போயிடும். அவனுக்கு தராசெல்லாம் தேவையில்லை, அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பியூரான தீமைகள் மட்டும்தான் போன அறுபது. ஏன், எதற்கானமாக லிகாயிஹி, அல்லாஹ்வை சந்திப்பதை அவன் மறுத்து வாழ்ந்தான். அதனால் ஒரே காரணத்தில் அல்லாஹ்வை சந்திப்பதை மறுத்து வாழ்ந்தான். இன்னல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்தில் ஃபிர்தௌஸி நுஸுலா, யார் ஈமான் கொண்டு, எந்த ஈமான், அல்லாஹ்வின் முன்னால் நான் நிற்பேன், அவனை சந்திக்கணும் என்ற ஈமானில் வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கம், நபிமார்கள் வாழக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். எப்படி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அவன் சொல்றதை கேட்டு வாழ்ந்துட்டு போறது அல்ல, அதையும் தாண்டி இறைவனுடைய சந்திப்பை மனதில் வைத்து அதற்காக எவன் தன் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்கிறானோ அவன் எங்கே இருப்பானோ, நபிமார்கள் சுஹதாக்கள் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அவன் நுழைவான். காலிதீன ஃபீஹா லா யப்கூன அன்ஹா ஹிவலா, அவர்கள் அங்கு நிரந்தரமாக தம்பி இருப்பார்கள், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. குல்லவ் கானல் பஹரும், அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடியது, சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பீங்க. சந்திப்பு வேறு, சந்திப்பை தானே ஒரு தரிசனம் இருக்குது. போன வாரம் இதைத்தான் நம்ம சொல்லி முடித்தோம். என்ன அப்படின்னா,
சுவனவாசிகள் சுவனத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும். நரகத்தில் யாரெல்லாம் சுவன டிக்கெட் இருக்குது, பாவத்துக்காக அனுபவிச்சுட்டு இருக்கிறான், அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வருவான், சுவனத்துக்கு வருவான்னு சொல்லி இருக்கிறது. அப்படி எல்லாமே அந்த 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 எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனி நரகத்தில் இருப்பவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க, சொர்க்கத்தில் இருப்பவங்க சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் தஆலா சுவனவாசிகள் அழைத்து கேட்பான், எப்போ நான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் போதுமா, இல்லை இன்னும் ஜாஸ்தியாக எதுவும் வேணுமா? யாரெல்லாம் நீ எங்கள் முகங்களை பிரகாசமானதாக ஆக்கினாய், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றினாய், இந்த மகத்தான சுவனத்தில் எங்கள் நுழைய செய்தாய், இதை விட வேற எங்களுக்கு என்ன இருக்குது, ஜாஸ்தியாக கொடுக்கறதுக்கு இருக்குதா? ஆமாம் இருக்குது, நான் தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் தனக்கும் தன் அடியார்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திரையை விலக்குவான். நீங்கள் வானத்திலே இருக்கக்கூடிய நிலவை பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் முண்டி அடித்துக் கொள்ளாமல் எப்படி ஃப்ரீயாக பார்ப்பீங்களோ அது போன்று இறைவனுடைய தரிசனம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டு விட்டால் சுவனத்தின் இன்பங்கள் இன்பமாக இருக்காது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதற்கு பிறகு அல்லாஹ்வை பார்ப்பதை தரிசிப்பதை தவிர அவர்களுக்கு எதுவும் இன்பமானதாக விருப்பமானதாக இருக்காது. அப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரக்கூடிய அறிஞர்கள் வரலாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நிகழ்வை விவரிக்கிறார்கள். எப்படி இருக்கும், அவர்கள் அல்லாஹ்வுடைய தரிசனத்திலே, அவருடைய மாட்சிமையில், அல்லாஹ்வுடைய ஒளியில் இன்பமுற்று அவர்கள் அதில் மதிமயங்கி நிற்பார்கள். எத்தனை காலம்லாம் தெரியாது. திரும்ப சுவனத்தை அனுபவிக்கிறதுக்கு சுவனத்தில் போய் வாழ்க்கையை வாழ பாருங்கன்னு சொன்னால் போக மாட்டார்கள். மலக்குகளின் மூலமாக அவர்கள் இழுத்து கொண்டு செல்லப்பட்டு சுவனத்தில் தள்ளப்படும். எப்படி நரகவாசிகளை விலங்கெல்லாம் போட்டு கொண்டு போய் தள்ளுறாங்களோ, போக மாட்டேன்பாங்கல்ல, அதுதான் இழுத்து கொண்டு போய் முகமுப்புறம் நரகத்தில் போடுவதை போல இவங்க சுவனத்துக்கு போக மாட்டாங்க. எதுக்கு போகிறது கடமை, சொர்க்கத்துக்குலாம் போக மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. இறைவனுடைய காதலிலும் அவனுடைய தரிசனத்திலும் அவங்க மெய் மறந்து நிற்கும் போது அல்லாஹ் தஆலா இழுத்து கொண்டு போய் நீங்கள் சுவனத்தில் விடுங்கன்னு சொல்லி மலக்குமார்கள் கட்டளையிடப்படும். அப்படிங்கிறது தான் இது. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் எங்கே இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் நம்ம எதையெல்லாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உடலால் ஐம்புலன்களால் அனுபவிக்காமல் அவன் சொன்ன விதத்தில் மட்டும் அதை பயன்படுத்தி கொண்டு போகிறோமோ, ஸோ அதே சுகங்களை நீ இந்த உலகத்தில் எதை மிஸ் பண்ணியோ, மியூசிக் கேட்காம இருக்கிறது, அதுக்கு ஒரு மரம் இருக்குது, அதன் இலைகளிலிருந்து இசைகள் வரும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எதுவெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஸ்கிப் பண்ணுறீங்களோ, சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களோ, அதை எல்லாம் கொடுப்பதுக்கு பேர் தான் சுவனம். ஆனால் நம்முடைய பிறப்பின் நோக்கம் அதுவல்ல, அது ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆலமுல் அர்வாஹ் என்ற ஆன்ம உலகிலிருந்து பிறந்து வந்தவர்கள் நாம். அதற்கான இந்த உடலுக்கான நோக்கம் சுவனம், அந்த ஆன்மாவுக்கான நோக்கம் மோட்சம் எங்கே இருக்குன்னா அல்லாஹ்வுடைய தரிசனத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதை உணர்ந்து வாழ்ந்தவர்கள் பேர் தான் இறைநேசர்கள், முத்தகீன்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அவனையும் அல்லாஹ் அவனுடைய ரசூலையும் நேசத்தை அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் தந்தல் புரிவானாக. உயிருக்கு போராடக்கூடிய தாகித்து இருப்பவனுக்கு மதுரமான நீர் கிடைத்தால் அது அவனுக்கு எவ்வளவு பிரியமானதாக இருக்குமோ, அது போன்று இறைவனுடைய நேசத்தை நம் உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா பிரியமானதாக ஆக்கி தந்தருவானாக. அவனுடைய சந்திப்பை நினைத்து நினைத்து அதற்கான கட்டமைப்புகளோடு வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமான அடிப்படையில் வாழ்ந்து கடைசி மூச்சும் கடைசி பேச்சும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அமைப்புடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தரு புரிவானாக. வாஹிர் தானா मेरी मौला तू ही मेरी मौला।